Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த சென்னை சில்க்ஸ் கட்ட பேக்கை நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசரா கன்வெர்ட் பண்றதை பத்தி பார்க்கலாம். இந்த saree ஆர்கனைசர் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல கிழிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இதோட வந்து ஜிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண போற saree ஆர்கனைசருக்கு இந்த ஜிப்பையும் இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் வந்து இந்த பேக்ல இருந்து கிழிச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஜிப்பை பிரிக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஜஸ்ட் நம்ம அப்படியே இப்படி கிழிச்சாலே இது ஈஸியாக வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இதை கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டையும் கொஞ்சம் தையல் பிரிச்சுட்டு அப்படியே எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். யூஸ்வலாக நம்ம நார்மல் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ண 16 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஆர்கனைசர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 18 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இந்த கட்டை பேக் வந்து நல்லா திக்காக இருக்கும். அது இல்லாமல் நம்ம டிரான்ஸ்பரன்ட் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால இந்த நீடில் வந்து 18 சைஸ் நான் மாற்றிக்கிறேன். இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டில் ஏற்கனவே தையல் விழுந்த இம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ அது மேலேயே வச்சு நம்ம தைக்க முடியாது. அதனால அதை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஹேண்டில் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அது வந்து கரெக்டாக இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் நமக்கு பேக்கோட சைஸ் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெண்டுத்தையும் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பீசஸ் வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹேண்டிலுக்கு கீழே இருக்க இந்த பார்ட் 2 ஹேண்டில்லேருந்தும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் சைடில் ஜாயின் பண்ணியிருக்க இந்த பீஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம பண்ணுறது வந்து 6th மாடல். ஏற்கனவே நம்ம இதை மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் பேக்கை வந்து ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் பார்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதையும் கட் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து உள்ளே இருக்கிற கட்டையை எடுத்துடலாம். இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் பீஸும் நமக்கு தேவைப்படும். இதை வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது 2 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 பீஸோட சென்டரில் இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பேக்கை வந்து நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து இங்கே ஓரத்தில் தையல் இருக்கிறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் விட்டுட்டு நம்ம லைன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளான டிஐஒய் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ண ஜிப்பு கூட வந்து இன்னொரு பேக்லேருந்து இருந்தது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அப்சல்யூட்லி 0 காஸ்ட் ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்லாம் வந்து 200 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம அந்த காஸ்ட்டையும் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பீஸோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து ஹேண்டில் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 பக்கத்துலேருந்தும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 2 சைட்லேயும் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஹேண்டில்லேருந்து ரெடி பண்ணி வச்சா இந்த பீஸை வந்து 2 சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்போட சைஸ் நமக்கு பத்தாது. ஸோ 2 பக்கத்துலேயும் இருக்க அயன் லாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு பதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச ஒரு பீஸை வந்து தேவையான லென்த்துக்கு அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஜிப்போட லென்த்து கரெக்டாக இருக்குமா செக் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம மெஷர் பண்ணாக்கா இது எந்த அளவு வருதுன்னு பார்த்துக்கலாம். பிகாஸ் 2 சைட்லேயும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. இந்த சைட்லேயும் அதே அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து அப்புறமா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவை நான் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். டாப் சைடில் ஹேண்டில் அட்டாச் பண்ணியாச்சு. இதில் இருக்க ரன்னர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிப்பை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஒரு பேகு. அதில் நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணும்போது இப்படி தான் அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பக்கத்தில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரிப்பை அட்டாச் பண்ணணும். இதை வந்து ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு ஜிப்பை வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு ஃபுல்லாக இந்த பா ஷேப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தில் ஜாயின் பண்ணியாச்சு.
இந்த எண்டு வரும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடத்துல இந்த ஸ்டிப்பை வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஜிப்போட இன்னொரு சைடில் இன்னொரு பார்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக மேலே வந்து ஈக்குவலாக இருக்கணும், பேக்கோட ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு ஜிப்பை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டிப்பை வந்து ஒரு பக்கம் மட்டும் இனிஷியலாக நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு சைட்லையும் ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் நம்ம இதில் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி செட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். அதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரன்னரை இன்சர்ட் பண்ணிடணும். நான் வந்து இதில் ஒரே ஒரு ரன்னர் தான் இன்சர்ட் பண்ணுறேன். ரன்னரை லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்கான்னு. இது சமமாக இருந்தால் தான் ஜிப்பு வந்து ப்ராப்பராக செட் ஆகும். ஸோ இது கரெக்டாக இருக்குது ஜிப்பு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போது இந்த ஸ்டிப்பை வந்து இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணும்போது மேல் பக்கமும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது ரெண்டுத்தோட மேல் பக்கமும் கரெக்டாக சரிசமமாக இருக்கணும். அப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு ஜிப்போட ரன்னர் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேல் பக்கமும் ரெண்டு சைட்லையும் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ டாப் சைடில் மட்டும் நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அது எந்த அளவு தேவைன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது 6 இன்ச் அகலம் தேவைப்படுது. அண்டு நீளம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எட்ஜஸ்லேயும் வச்சு பார்க்கும்போது 15 இன்ச்சு. இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் அளவுக்கு இந்த ஷீட் இருக்கணும். ஸோ நீளத்தில் எக்ஸ்ட்ராவே 2 இன்ச் இருக்குது, அகலத்துலேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் நமக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து சைஸ் ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈவனாக கட் பண்ணதுக்கப்புறம் இதோட சைஸ் 6 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பா ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லையும் இந்த ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஓரத்துலேருந்து சரியான அளவுக்கு அட்டாச் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த இன்சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்க முடியும். அப்போ நமக்கு விசிபிலிட்டி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அகெயின் இதை லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே இருந்த பேக்கை வந்து ரீமேக் பண்ணுறோம். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இருக்காது. நம்ம வந்து ட்ரிம் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து தான் கரெக்டான சைஸ்க்கு கொண்டு வரணும். அகெயின் ஒரு முறை வச்சு பார்க்குறேன். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதோட சைஸ் வந்து 15 இன்ச்சு. இதை வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். 15 இன்ச் இருக்குது. சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு 17 இன்ச் இருக்குது. பட் நமக்கு 15 இன்ச் இருந்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 17 இன்ச்சுக்கு சென்டர் வந்து 8.5 இன்ச், அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கில் நம்ம சென்டர் மார்க் பண்ணதை ரெண்டு பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் ரெண்டு பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக 7 இன்ச்சுக்கு ரெண்டு பக்கம் சென்டரை வச்சு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த பேக்கோட ஒரு சைடில் என்ன சைஸோ அதே சைஸ்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட் 15 இன்ச்சு சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைட் ஒரு 6 இன்ச்சு. இதுலேயும் அதே அளவு தான் இருக்குது. இந்த ஸ்டிப்பை இந்த மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணலாம். அதே 6 இன்ச்சு. ஸோ இது கரெக்டாக இந்த சைடுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லையும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. சென்டரும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு 4 சைட்லையும் அப்படியே இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் அட்டாச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுத்த ரெண்டு சைட்லையும் கொடுத்த மார்க்கிங் வந்து எக்ஸாக்டாக
மேட்சிங்காக இருக்குது. ஸோ இந்த சைடில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண மார்க்கிங் வந்து மேட்சிங்காக இருக்குது. ஃபைனலாக இந்த 4 சைடையும் கிளாத்தை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரை பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாதிரி 6 டிஃப்ரெண்ட் சைஸ் கட்டை பேக்கை வந்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட் மாடலில் சாரீ ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த பேக்கை வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜிப் ரன்னர் வந்து நம்ம அமேசானில் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்கிட்ட நியர்பை ஏதாவது பேக் ஸ்டிச்சிங் ஷாப் இருந்ததுன்னா அங்கேயும் நம்ம மீட்டர்ஸில் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for your love and support. See you all in my next video. Have a great day.